Hello students, exercise 1.4 la 11th problem பார்க்கலாம். The distance s an object travels under the influence gravity in time t seconds is given by s of t equals half gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a greater than 0, b are constant. Verify whether the function s of t is 1 to 1 or not. ஸோ நமக்கு s of tன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த s of t வந்து 1 to 1 இல்லையா அப்படின்றத தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் given s of t என்னன்னு நம்ம எழுதியாச்சு. நம்ம என்ன வெரிஃபை பண்ண போகிறோன்னா s of t வந்து 1 to 1 இல்லையா அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு ப்ராப்ளமில் tன்றது டைம் அண்ட் இது வந்து செகண்ட்ஸை தான் டினோட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் t equals 0, 1, 2, 3 and so on. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த tயோட வேல்யூஸ் எல்லாத்தையும் 1 by 1 இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம வந்து tயோட இமேஜஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் when t equals 0, s of 0 equals half g into 0 plus a into 0 plus b, which equals 0 into something நமக்கு 0 தான். So 0 plus b equals b. When t is equal to 1, s of 1 is equal to half g into 1 square plus a into 1 plus b, which equals 1 square na 1. So half g plus a into 1 na a, remaining plus b. So 1 oda image enna half g plus a plus b. Next, when t is equal to 2, s of 2 equals half g into 2 square plus a into 2 plus b equals half g into 4 plus 2a plus b. So 2 2s are 4. இங்கே cancel out பண்ணோன்னா நமக்கு என்ன remaining terms கிடைக்கும் 2gன்னு கிடைக்கும் plus 2a plus b. So 2 ஓட இமேஜ் என்ன 2g plus 2a plus b. இதே மாதிரி t is equal to 3, 4, 5 and so on நம்பர்ஸ்க்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டீயோட இமேஜஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே ஆரோ டயக்ராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் டி எஸ் ஆஃப் டி போட்டாச்சு அண்ட் 0ஓட இமேஜ் பி, 1ஓட இமேஜ் ஹாஃப் ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, 2ஓட இமேஜ் 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் பி அண்ட் ஸோ ஆன். ஓகேயா? ஸோ நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும், இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் என்ன, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். இங்கே 0, 1, 2க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. அதே மாதிரி 3, 4, 5 அண்ட் ஸோ ஆன் நம்பர்ஸுக்கும் நம்ம இமேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். தேர்ஃபோர் இட் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ். Therefore the function s of t is 1 to 1 function. So இது வந்து one way of method. Okay, alternate method பார்க்கலாம். s of t equals half g t square plus at plus b. நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா s of t வந்து 1 to 1 இல்லையா அப்படின்றது தான். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், s of t1 is equal to s of t2. ஸோ நமக்கு s of t தெரியும். அப்போ s of t1 என்னவா இருக்கும், ஜஸ்ட் டீக்கு பதிலாக t1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஹாஃப் ஜி t1 ஸ்கொயர் ப்ளஸ் at1 ப்ளஸ் பின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் s ஆஃப் t2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டீக்கு பதிலாக t2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ தட் ஹாஃப் ஜி t2 ஸ்கொயர் ப்ளஸ் at2 ப்ளஸ் பின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அது ரெண்டையுமே s ஆஃப் t1 அண்ட் s ஆஃப் t2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ half g t1 square plus at1 plus b is equal to half g t2 square plus at2 plus b. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே ப்ளஸ் பி இருக்குது அண்ட் இது அப்படியே ரைட் சைடு கொண்டு போனோன்னா நமக்கு மைனஸ் பின்னு ஆகுமா. அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி ஈக்குவல்ஸ் 0. ஸோ நம்ம இந்த பி டேர்மை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு half g t1 square plus at1 is equal to half g t2 square plus at2 நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ரைட் சைட் டேர்ம் எல்லாத்தையுமே நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். அப்போ half g t1 square plus at1 minus half g t2 square minus at2 is equal to 0. இதில் இருந்து நம்ம காமனான டேர்ம்ஸை மட்டும் வெளியில் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை பார்க்கலாம். இதில் half g காமனாக இருக்குது. ஸோ தட் half g into t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் பார்க்கலாம். இதில் a காமனாக இருக்குது. ஸோ ப்ளஸ் a இன்ட்டு
t1 minus t2 is equal to 0. நெக்ஸ்ட் இங்கே t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் இருக்கா? நமக்கு ஃபார்முலா ஜென்ரலாக என்ன தெரியும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? t1 ப்ளஸ் t2 இன்ட்டு t1 மைனஸ் t2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன எழுதுகிறோம்? half g இன்ட்டு t1 plus t2 into t1 minus t2 plus a into t1 minus t2 is equal to 0. Just t1 square minus t2 t square க்கு பதிலாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இதில் இருந்து நம்ம காமனான டேர்ம்ஸை வெளியில் எடுக்கிறோம். ஸோ காமன் டேர்ம்ஸ் என்ன? t1 minus t2. ஸோ இதை வெளியில் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? half g into t1 plus t2 plus aன்னு நமக்கு கிடைக்கும், which is equal to 0. ஸோ இப்போ என்னன்னா நமக்கு t1 மைனஸ் t2 is equal to 0 மட்டும்தான் தேவை. ஸோ இங்கே வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் அப்படியே நம்ம ரைட் சைடு கொண்டு போகணுன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த டேர்ம் நமக்கு 0வோட டினாமினேட்டரில் தான் வரும். 0 by something is 0. So t1 minus t2 will be equal to 0. அப்போ t1 is equal to t2. நம்ம அசியூம் பண்ணது s of t1 is equal to s of t2. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது t1 is equal to t2. Therefore, s of t is 1-to-1 function. ஓகேயா? இந்த மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 1.16ல் அந்த ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்ளம் முடித்ததுக்கு அப்புறமா அந்த ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போய் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகேயா? ஸோ எய்தர் ஃபர்ஸ்ட் மெத்தட் இல்லைன்னா செகண்ட் மெத்தட், ரெண்டில் ஏதாச்சும் ஒரு மெத்தடே எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.